அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு தேசிய இனமும் ரத்தம் சிந்தாமல், யுத்தம் செய்யாமல், பெரும் பேரழிவை சந்திக்காமல் விடுதலை அடைந்ததாக வரலாறு இல்லை என்று ஈழத்து எல்லாளன் எங்களின் இரண்டாம் கரிகாலன் வன்னிக்காட்டில் வெடித்தெழுந்த வசந்தத்தின் இடிமுழக்கம் அறுபடை முருகனுக்கு பிறகு ஆறுபடை என்ற பெருமாவீரன் அவர்களுடைய வரிகள் இங்கே போதிக்கப்படுகிறது. குறிப்பா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதனும் அவற்றோர் என்ன என்ற வரிகளுக்கு ஏற்ப தமிழர்களுடைய மாண்பு, அவர்களுடைய வாழ்வியல் என்பது விவரிக்க முடியாத ஒன்று. தமிழர்களுடைய நிலப்பரப்பு என்று எடுத்துக்கொண்டால் படாது பனிபடை நெடுவரை வடக்கும், தெனாது உருகழு குமரியன் தெற்கும், குணாது கரைபொருள் தொடுகடல் குடக்கும், குடாது தொற்று புதிர் பவ்வத்தில் வடக்கம் என்ற புறநானூற்று வரிகள் பனிமலைக்கும் வடக்கும், குமரிக்கு தெற்கும் கடல் சூழ்ந்த நிலப்பரப்பு தமிழர்களுடைய நிலப்பரப்பு என்று இலக்கியங்கள் போற்றுகிறது. அதே வரிகளுக்கேற்ப வையகம் வரப்பில் தமிழகம் கேட்ப என்ற புறநானூறு சொல்லுகிறது. இமிழ்கடல் வேலி வரப்பில் என்ற வரிகள், இமிழ்கடல் வரப்பு என்ற புறநானூற்று வரிகள். அப்ப கடலால் சூழப்பட்ட வரப்பு என்று தமிழர்களுடைய நிலப்பரப்பு போற்றுகிறது. அதுவே சிலப்பதிகாரம் போற்றுகிறது. இமிழ்கடல் வேலி தமிழ்நாடுங்கிறது. அந்த கடலால் சூழப்பட்ட வேலி, அதற்கு பேர் தமிழ்நாடு தாங்க. அப்ப பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகம், தமிழ்நாடு என்று இலக்கியங்கள் போற்றப்பட்ட ஒரு நாடு, கடலால் சூழப்பட்ட ஒரு நிலப்பரப்பு, தமிழர்கள் மட்டுமே வாழ்ந்த இந்த நிலப்பரப்பில் ஒரு தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை என்பதுதான் இங்கே வெட்கக்கேடான செயலாக இருக்கிறது. நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர்களுக்கான ஒரு நாடு அமைய வேண்டும் என்ற முழக்கத்தோடு அந்த ஈழ மண்ணில் 1967க்கு பிறகு அறவழி போராட்டங்கள் அடியோடு நசுக்கப்பட்டு ஆயுதம் தாங்குவதை தவிர்த்து வேற வழி இல்லை என்ற முழக்கத்தோடு சுதந்திர தமிழீழ சோசலிச அரசை கட்டி எழுப்பி ஒரு நிழல் அரசை தோற்றுவித்த எங்களுடைய தலைவர் ஈழத்து எல்லாளன் இரண்டாம் கரிகாலன் அவர்களுடைய ஆட்சி வரைவு என்பது உலகம் வியந்தது. இந்திய வல்லாதிக்கமும் உலக வல்லரசுகளும் ஒன்று சேர்ந்து 30க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றிணைந்து எங்களுடைய தமிழீழ சோசலிச அரசை கொன்று குவித்த அந்த நாள்தான் அந்த மே 18 என்பது. அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இரத்தத்திலும், அந்த யுத்த சகதியிலும், அந்த கண்ணீரிலும், கதறல் கண்ணீரில் உருவான இயக்கம்தான் நாம் தமிழர் கட்சி. பாலியாறு பாய்ந்து செல்லும் மண்ணி அந்த பழம்பெரும் நகரம் இன்று பாலடைந்து போய்விட்டது. அடித்து வரும் காற்றாட்டு வெள்ளத்திலே அகதி முகாம் வாசமும் கந்தகப்பொடி வாசமும் கலந்து வருகிறது. பாம்புக்கு இரையானவர்கள் எத்தனை பேர், உடல் ஊனமற்றவர்கள் எத்தனை பேர், நாடிலிருந்து அகதியாகி போனவர்கள் எத்தனை பேர், அனாதையாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், இப்படி எண்ணற்ற அவலங்களுக்கு காரணமாக இருந்தது இந்த இந்திய அரசு என்பதை என் அன்புக்குரிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மே 18 தமிழர்களுடைய எழுச்சி நாள் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு மற்றும் ஒரு புலிப்பாய்ச்சல் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெல்லவில்லை. நாம் தமிழர் கட்சி தனக்கான அங்கீகாரத்தை இழந்து விட்டது. இனிமேல் எழுந்து வர முடியாது. அவர்கள் இனிமேல் அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி சொன்ன தற்சார்பு என்பது சாத்தியமில்லை. அதனால்தான் வாக்கு குறைந்துருச்சு. நாம் தமிழர் கட்சி இனவாதம் பேசியது. நாம் தமிழர் கட்சி மற்ற தேசிய இனங்களுக்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுத்தது. அதனால் தான் வீழ்ச்சி அடைந்தது. நாம் தமிழர் கட்சி எடுத்து வைத்த அந்த சித்தாந்தம், அந்த கோட்பாடுகள் என்பது மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப இல்லை. மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் அரசியல் கட்சிகள் எடுத்து வைக்க வேண்டுமே தவிர புதிய சித்தாந்தங்கள் என்பது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால நாம் தமிழர் கட்சி வீழ்ந்துச்சு. திராவிட சித்தாந்தம் என்பது ஒரு காலத்தில் பார்ப்பனியத்தை சிதைத்து அதுதான். அதனால் திராவிடத்தினுடைய ஆணிவேராக இருக்கிற பெரியாரை தொட்டது தவறு.
அதனால்தான் அவர்களுக்கு வாக்கு குறைந்து விட்டது. நாம் தமிழர் கட்சியில் சீமான் மட்டுமே வந்து தலைவர், வேற மற்ற தலைவர்கள் இல்லை. இது யார் நம்புவது? நாம் தமிழர் கட்சி மாற்றி மாற்றி வேட்பாளர்களை அறிவிக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு வாக்கு குறைந்து விட்டது. இப்படி எண்ணற்ற அடுக்கடுக்கான விவாதங்கள், உள்ள குமுறல்கள், வஞ்சக புகழ்ச்சி இப்படி தொடர்ந்து வலைதளங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. அன்பிற்குரிய மக்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளணும். தற்சார்பு என்பது நாம் தமிழர் கட்சி கண்டுபிடிச்சதல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். தற்சார்பு என்பது எங்க பாட்டி தாத்தா காலத்தில் இருந்தது. ஒரு கூரை வீடு இருக்கும், மேல 10 கோழி இருக்கும், ஒரு ஆடு இருக்கும், மாடு இருக்கும். காட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது வந்து கப்பக்கிழங்கும், சீனி கிழங்கும், பனங்கிழங்கும், மொச்சப்பயிரும், பாசிப்பயிரும் வீட்டுக்கு வரும். மீனும் நண்டும் வீட்டுக்கு வரும். இது ஒரு தற்சார்பு. இதுவே நவீன முறையில் ஆடு எப்படி வளர்ப்பது, கோழி எப்படி வளர்ப்பது, மாடு எப்படி வளர்ப்பது, பாலை எப்படி வணிகம் பண்ணுவதுங்கிறது நாம் தமிழர் கட்சி எடுத்துரைத்த ஆட்சி வரைவு என்பது அது எல்லாருக்கும் தெரியும். அதனால தற்சார்பு என்பது புதுசாக நாங்கள் கண்டுபிடிச்சது இல்லை. தமிழர்களுடைய வாழ்வில் என்பதை புரிந்து கொள்ள வேணும். நாம் தமிழர் கட்சி இனவாதம் பேசுது, மற்ற தேசிய இனங்களுக்கு எதிரானது. இங்கே இனவாதம் பேசுவதற்கு காரணம் என்ன சொல்லுங்க அப்போ? திராவிடத்தினுடைய பெயரால் 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் கோலை செய்யல இந்த திராவிட கட்சிகள் எங்களுக்கு செய்த வரலாற்று பிழை என்பது எவராலும் மறுக்க முடியாது. கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது இந்த திராவிட கட்சிகள். 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருந்த அந்த இலங்கை மண்ணில் உள்ள ஒரு நிழல் அரசு, சுதந்திர தமிழீழ சோசலிச அரசை அமைதிப்படை என்ற பெயரில் இந்திய இறையாண்மை என்ற முழக்கத்தோடு இருக்கும் இந்த இந்திய அரசு, அந்த காங்கிரஸ் அரசு அனுப்பி எங்களை அழித்தொழித்தது. அதற்கு பிறகும் அதே தவறை செய்தது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளை ஒன்றிணைத்து தீவிரவாதி என்ற முழக்கத்தோடு அந்த தமிழீழ சோசலிச அரசை, ஒரு தேசிய இனத்தை அழித்தொழித்தது இந்த நாடுகள். அதற்கு துணை நின்றது திராவிட கட்சிகள். அதனால் திராவிடம் என்பது என் அன்பிற்குரிய மக்கள் இந்த மண்ணில் தமிழ் தேசிய இனத்தை ஆளுவதற்கு கொண்டு வந்த ஆயுதம் என்பதற்காக வந்து நாங்கள் அவர்களை துடைத்தெறிகிறோம். அதை நீங்கள் வந்து உன்னிப்பாக வந்து கவனிக்கணும். இனவாதம் இங்க பேசுவதற்கு என்ன காரணம் இருக்கு? இன்னைக்கு கர்நாடகாவில் 2 கோடி பேர் இருக்காங்க தமிழர்கள். அந்த கர்நாடக அரசு, அதாவது விழுக்காட்டின் அடிப்படையில் பார்த்தா 30 விழுக்காடு தமிழர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரை வந்து ஒதுக்கணும். அந்த கர்நாடக அரசு ஒதுக்கியிருக்கா? இல்ல. ஆந்திராவில் இன்னைக்கு வந்து 80 லட்சம் பேர் இருக்கிறான். அதுல 17 விழுக்காடு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒதுக்கி இருக்கணும் தமிழர்களுக்கு. அங்க ஒதுக்க முடியுமா? அந்த தேசிய இனம் தான் அங்க ஆள முடியும். பக்கத்துல கூட நிக்க முடியாது. 5 மாவட்டங்கள்ல கேரளாவில் இருக்கிறான், மலையாள தேசத்துல. அவங்க வந்து 12 விழுக்காடு வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒதுக்கி இருக்கணும். அங்க அப்படி ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? முடியாது. இங்க யார் திராவிடம் பேசினார்களோ அவர்களிடம் மட்டுமே இங்க இந்த தமிழர் மண்ணில் அதிகாரம் இருக்கு. யார் திராவிடம் பேசினார்களோ அவர்களிடம் மட்டுமே வந்து அந்த நிலப்பரப்பு இருக்கு. அப்ப முடிவெடுக்கிற இடத்தில் திராவிடம் என்ற பெயரில் மாற்றுமொழி பேசுகிற மக்கள் திராவிடத்தை வைத்து தமிழர்களை ஏமாற்றுகிறார்கள். அந்த திராவிட வெறியர்களை நாங்கள் வந்து எதிர்த்தோமே தவிர வந்து மற்ற தெலுங்கர்களோ, கன்னடர்களோ, மலையாளிகளோ, குஜராத்திகளை எதிர்க்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடம் இல்லை. அப்ப அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த நிலத்தில் எங்களுடைய நிலப்பரப்பில் உலகம் முழுவதும் பரவி இருந்த தமிழர்கள் இமிழ்கடல் வேலி என்று சொல்லக்கூடிய புறநானூறு, இமிழ்கடல் வரப்பு, இமிழ்கடல் நாடு, தமிழகம், தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்றில், அப்ப கடலால் சூழப்பட்ட இந்த பகுதியை வந்து இந்த தமிழர் நிலத்தில் எங்களுக்கான ஒரு நாடு வேண்டும். ஒன்னும் தனி நாடாக இருந்திருக்க வேண்டும், இல்லை தன்னாட்சி இருந்திருக்க வேண்டும். இந்த தன்னாட்சிக்காகத்தான் வந்து இந்த திராவிடவாதிகளை ஒழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மண்ணில் வந்து களமாடி கொண்டிருக்கிறோம் என்பதை என் அன்பிற்குரிய ஒருவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடம் பார்ப்பனியத்தை வந்து ஒழித்தது அப்படின்னா அன்னைக்கு பார்ப்பனியம் வந்து ஆட்சி செய்கிறதா, திராவிடம் ஆட்சி செய்கிறதா? அதை சொல்லுங்க அப்போ. ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப நாங்கள் பார்ப்பனியத்தை எதிர்த்தோம் என்றால் அம்மையார் ஜெயலலிதா யாரு? இதெல்லாம் வந்து தமிழர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சித்து வேலை. பெரும்பகுதி பார்ப்பனிய பூச்சாண்டியை காட்டி திராவிடம் என்ற பெயரில் மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணில் உள்ள கனிம வளம், கடல் வளம், காட்டு வளத்தை வந்து கொள்ளையடித்து தமிழர்களுக்கு எதிரான மொழி அழிப்பு, இன அழிப்பு, கலை இலக்கியம், பண்பாடு அழிப்புகளை கையில் எடுத்ததனுடைய விளைவு அந்த திராவிட வெறியர்களை நாம் தமிழர் கட்சி
கருவறுத்ததை தவிர மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணின் மக்களாகவே பார்த்தோம். தேசிய இனத்தினுடைய உரிமை அடிப்படையில் தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி வேண்டும் என்று நாங்கள் முழங்கினோம். அதுதான் வரலாற்று பூர்வமான உண்மை. அதற்காக ஒட்டுமொத்தமா இனவாதம் பேசுகிறது நாம் தமிழர் கட்சி என்றால் மற்ற தேசிய இனங்களுக்கு எதிரியாக கட்டமைக்கப்படுவது என்பது உங்களுடைய அறியாமை. நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் மாற்றுமொழி பேசுகிற மக்களை இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. தேசிய இனத்தினுடைய உரிமையின் அடிப்படையில் தமிழர்களுக்கான ஆட்சி வரைவு என்பது நாங்கள் முடிவெடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை தவிர மற்ற தேசிய இனங்களுக்கு நாம் தமிழர் கட்சி எதிரானது அல்ல என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட சித்தாந்தத்தினுடைய வேறாக இருந்தது பெரியார். அந்த பெரியார் அவர்களை தொட்டது தவறு. இது தவறு என்றால் ராமசாமி நாயக்கர் அவர்கள் எடுத்து வைத்த அவருடைய தத்துவம் சித்தாந்தம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய வரலாற்று அழிப்பாக இருந்தது, தமிழர்களுடைய மொழி அழிப்பாக இருந்தது, தமிழர்களுடைய ஆட்சிகளை அழிப்பதற்கான நோக்கமாக இருந்தது என்பதை நாங்கள் பல காணொளிகளில் விளக்கியிருக்கோம். தொல்காப்பியம், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, 500 காப்பியங்கள், இது அத்தனையும் ஆரிய அடிவரடி, அயோக்கியர்கள், கண்ணகி தாசியாக இப்படி எண்ணற்ற கட்டமைப்பின் மூலம் தமிழர்களுடைய தொன்மை அழிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தது இந்த ராமசாமி. அதனால் ராமசாமி அழித்தொழித்தமே தவிர தமிழர்களுக்கு எதிராக இருந்த திராவிட சித்தாந்தத்தினுடைய வேறு யார்? அந்த ராமசாமி. அது அழித்தொழித்தோம். அதற்காக இதை தொட்டதனால் தான் வீழ்ந்தது என்பது முற்றிலுமான பொய்யானது. நாம் தமிழர் கட்சியில சீமான் மட்டுமே தலைவர். சீமான் அண்ணன் தலைவர் இல்லை, எங்களுடைய அண்ணன். அப்ப எங்களுடைய தலைவர் என்பவர் யாருன்னு பார்த்தா ஈழத்து எல்லாளன், எங்களின் 2ஆம் கரிகாலன். அவர்தான் எங்களுடைய தலைவர். அதனால நாங்கள் எடுத்து வைத்த தத்துவ கோட்பாடுகள் சித்தாந்தத்தில் ஒருபோதும் நாங்கள் பின்வாங்குவது இல்லை. மக்களுடைய கருத்துக்கு ஏற்ப அதாவது திட்டங்களை வகுத்திருக்க வேண்டும். மக்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப திட்டங்களை வகுத்திருக்க வேண்டும்னா மக்கள் முழுக்க இன்னைக்கு இலவசத்துல ஏமாந்து கிடைக்கான். எவன்டா 500 ரூபா கொடுப்பேன், எவன்டா 1000 ரூபா கொடுப்பேன், எவன் கோட்டு குடிப்பேன், எவன் பிரியாணி குடிப்பேன், எவன் சட்டி அண்டா பானை கோழி குடிப்பேன், எவன் 1000 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன், 5000 கொடுப்பேன், தாலிக்கு தங்கம். இது இன்றைய மக்கள் விரும்புறியான். அந்த கவர்ச்சி திட்டங்களை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் அறிவிக்காது. நீ ஓட்டு போட்டாலும் சரி, நீ போடலனாலும் சரி. இன்று வென்றுள்ள தமிழக வெற்றி கழகம் அது கவர்ச்சி திட்டங்களை மையப்படுத்திதான் இந்த இடத்துல அவங்க ஆட்சி அதிகாரத்துல நிற்கிறாங்க. தாலிக்கு தங்கம், பிறந்த குழந்தைக்கு மோதிரம், வேலையற்ற பட்டதாரிகளுக்கு 4000, அவங்க தொழில் பண்றதுக்கு 20 லட்சம், கடன் இல்லாத 20 லட்சம், அன்னபூர்ணா திட்டத்தின் அடிப்படையில் 6 எரியாற்று சிலிண்டரு, பட்டுப்புடவை, தாய்மாமன் திட்டம், இப்படி எண்ணற்ற இலவசங்களை அறிவிச்சு யாருனாலும் எந்த பேருந்துலையும் போனா இந்த கவர்ச்சியின் அடிப்படையில மக்கள் அவர்களை வாக்களித்து அவர்களை அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி வெள்ளட்டுவதை பற்றி இல்லை. இப்படியெல்லாம் இலவசங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி நாங்கள் அரியணையில் உட்கார வேண்டும் என்ற நோக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு அல்ல. அது ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி இது போன்ற இலவசங்களை அறிவிக்காது. இலவசத்திற்கு கையேந்த வைக்காத ஒரு தன்னாட்சி, ஒரு தற்சார்பை உண்டாக்கி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்கான நோக்கம், கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தத்தை நாங்கள் கையில் எடுத்து போராடினோமே தவிர ஒருபோதும் இலவசங்களை கொடுத்து நாங்கள் இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை என்பதை என் அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என்று பிரசவித்த 2010 மே 18 நாம் தமிழர் கட்சி பிரசவித்ததோ அதே புலிப்பாய்ச்சல், அதே வேகம், அதே கோபம். புலியினுடைய பார்வையில் பார் நடுங்கும், புலியினுடைய கோபத்தில் குலை நடுங்கும், புலியினுடைய வேகம் தடை உடையும், புலியினுடைய பார்வை பார் நடுங்கும். புலியினுடைய அரசியலில் அறம் இருக்கிறது, புலியினுடைய பார்வையில் அறம் இருக்கிறது, புலியினுடைய பார்வையில் தமிழ் இருக்கிறது, புலியினுடைய பார்வையில் தமிழர் அரசு இருக்கிறது என்ற முழக்கத்தோடு எந்த மே 18 நாம் தமிழர் கட்சி பிறந்து தவழ்ந்ததோ அதே வேகத்தில் மே 18 மீண்டும் சென்னையில் கூடுகிறது மாபெரும் பொதுக்கூட்டம். அந்த மாபெரும் பொதுக்கூட்டம் என்பது அவதூறுகளுக்கு, இத்தனை அவதூறுகளுக்கு மத்தியில் மீண்டும் எழுந்து
அதே புலிப்பாய்ச்சல் அதே வேகத்தோட பாயும். மக்கள் எதிர்பார்ப்புடன் தமிழர் நிலமதுர மே 18 நிகழ்வில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உரையாற்றுகிறார். அதில் அணிதிரள்வோம். இந்த தேர்தலில் தோற்றோம், ஆனால் நாங்கள் அரசியலில் தோற்கவில்லை. தோற்றது மக்கள்தான், நாம் தமிழர் கட்சி இல்லை. நாளை மே 18 சென்னையில் சங்கமிப்போம். நன்றி, வணக்கம்.